இல்லை பொதுவாக ஒரு கலைஞர்களுக்கு சமூக பொறுப்பு, சமூக அரசியல் பொறுப்பெல்லாம் இருக்குங்கிறதுனால சொல்ல வந்தேன் நான். அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அதை நம்ம நிர்பந்திக்க முடியாது. இந்த படத்தில் அந்த காட்சி குறிப்பாக அந்த அந்த குறிப்பிட்ட ஷாட் வரும்பொழுது உங்களுக்கு சட்டென்று ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போதும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணம்லாம் பட வேண்டியதில்லை. ஏன்னா இது ஒரு நகைச்சுவை படம் தான் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் நான். சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த 5 வருஷத்துக்கு தேசிய விருதே கிடைக்காது அப்படின்னு. ஆமாம், அது என்ன காரணம் கொஞ்சம் தெளிவாக சொன்னாதானே தெரியும். இன்றைக்கி வேறு எதுவும் செய்தி இருக்காதுன்னு முடிவு பண்ணி மீனாட்சி காலையிலேயே என்னையே ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, குறிப்பாக அவர் தினமலரில் இருக்காருங்கிறது இன்னும் கவனமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இல்லை, இப்போ சமீபத்தில் இந்த தேசிய விருது அறிவிப்பு வந்தபோது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும்போது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி கிடைச்சது. ஏன்னா தமிழ் படங்கள் முக்கியமாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி நேற்று வசந்தபாலன் கூட அந்த கருத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் சொல்லணும், நம்ம வந்து கிருஷ்ணன் அர்ஜுனரை பற்றி பேசிக்கொண்டு இருக்காமல் தமிழ் திரையுலகத்திற்கு ஏதாவது நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக முக்கியமான நடிகர்கள், முக்கியமான கலைஞர்கள் தமிழ் திரையை காப்பதாக அல்லது காக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற எல்லோரும் இது குறித்து பேச வேண்டும் நான் விரும்புகிறேன். அது குறித்து தான் நானும் சொன்னேன். தமிழ் திரையுலகம் இந்தியாவுக்குள் இருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் ஜனநாயக உரிமையை இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாமாங்கிறது ஒரு பத்திரிகையாளரான உங்களுக்கே தெரியும். இதுக்கான பதில் உங்களுக்கே தெரியுங்கிறத நான் சொல்ல வரேன். கலை இலக்கியம் என்பது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக முதல்ல நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் கேள்வி நீங்கள் ஓட்டு போடலை, அதனால் உங்களுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழிசையின் குரலாக இருக்கிறது. இது ஒரு தமிழினுடைய குரலாக மாறணும்னு நான் ஆசைப்பட்றேன். ரைட்டு. அப்போ தமிழ் திரையுலகத்திலிருந்து ஆமாம்மா, அது இல்லை, அப்படி இல்லை. தமிழ் திரையுலகத்திலிருந்து எதுங்க நான் வந்து சொல்லும்பொழுது மிக தெளிவாக சொன்னேன் நான் நினைக்கிறேன். தமிழ் படங்கள், தமிழ் கலைஞர்கள் அதிகமாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படவில்லை அப்படின்னு தான் சொன்னேனே தவிர தமிழ் படங்கள் முற்றாக நிராகரிக்கப்பட்டது நான் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அது தமிழ் திரைப்படம் மாநிலந்தோறும் வழங்கப்படக்கூடிய சிறந்த திரைப்படத்திற்கான ஒரு விருது என்பது அறிவித்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தினால் அது அறிவித்தது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி இல்லைங்க. தமிழ் திரைப்படங்கள், தமிழ் திரைப்பட கலைஞர்கள் அதிகமாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படவில்லை அப்படின்னா தமிழுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வழங்கியிருக்கலாங்கிறது தான் அர்த்தமே தவிர தமிழுக்கு வழங்கவே இல்லைங்கிறது அர்த்தம் அல்ல. எல்லாம் ஒரு ராசி தான். இல்லை, சென்ற ஆண்டு வெளிவந்த மிகச்சிறந்த படங்களுடைய பட்டியலை நீங்களே உங்களுடைய பத்திரிகைகளிலே நீங்களே வந்து சென்ற ஆண்டு வெளிவந்த படங்களில் சிறந்த படங்கள் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்கோம். சென்ற ஆண்டின் இறுதியில் ஒவ்வொரு பத்திரிகையின் இறுதியில் சிறந்த படங்களாக வரிசையாக நம்மளால் சொல்ல முடியும். அந்த படங்களெல்லாம் கவனம் பெற்றிருக்கலாமே அப்படிங்கிற ஏக்கத்தின் ஆர்ப்பாட்டத்திலும் ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் நான் அதை சொல்கிறேனே தவிர இதே மாதிரியும் இருந்துவிடக்கூடாது, அடுத்த ஆண்டும் வராமல் இருந்துவிடக்கூடாது என்கிற ஏக்கத்தினால் தான் அதை நான் வெளிப்படுத்தினேன்னு சொல்கிறேன். இந்த பாடல் வெளியீட்டு விழாவுக்கு முதல்ல நான் வந்துட்டேன், எனக்கு அப்புறம் தான் இயக்குனரே வந்தார். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த படம் முன்னாடியே தயாராகி ரொம்ப லேட்டாக தான் உங்களுக்கு வருது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன் நான். இந்த படம் வந்து ஒரு தயாரிப்பாளர் தயாரித்த படம் என்பதை விட இது வந்து ஒரு பத்திரிகையாளர் தயாரித்த படம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக எனக்கு படுது. அமீம் இப்ராஹிம் சார் வந்து நம்முடைய புதிய பார்வை, தமிழரசி பத்திரிகைகளெல்லாம் வந்து பத்திரிகையாளராக இணைந்து பணியாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சினிமாவை நோக்கி அவர் வந்தவர். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்வதற்கு எனக்கு நிறைய செய்தி இருக்கிறது. என்றாலும் கூட சொல்ல முடியாத ஒரு சூழலில் தமிழ் சினிமா இருக்கிறது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, இங்கே நீங்கள் கண்ணன் பாட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த கண்ணன் பாட்டு போய்கொண்டே இருக்கிற போது கொலு வைக்கக்கூடிய சிலைகளுக்கு இடையில் திடீரென்று பெரியார் படத்தை கொண்டு வந்து ஒரு காட்சியை முத்துக்குமார் வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் என்னங்கிறது வந்து 2 நாளைக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் பேசியதும் விஜய் சேதுபதி பேசியதற்குமான அர்த்தமாக அது இருந்தது. இதுதான் இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய விமல் விரைவிலேயே விஜய் சேதுபதி மாதிரியான கருத்துக்களை எனக்கு பிறகு பேசுவார் நான் நம்புகிறேன். அப்படி அவர் பேசவில்லை என்றாலும் கூட இந்த படத்தினுடைய கதாநாயகி வரலட்சுமி பேசுவார் என்று நான் நம்புகிறேன். எனவே இவர்கள் 2 பேரும் பேச மறந்து போனாலும் கூட முத்துக்குமார் வந்து ரொம்ப விலாவரியாக அவர் பேசிடுவார். ஏன் அவர் பேசுவார் என்றால், ஏற்கனவே தர்மபுரவில் பேசி ஏகப்பட்ட பேச்சுக்களை வாங்கியவர் அவர். ஆனாலும் கூட இது வந்து முழுக்க ஒரு அரசியல் திரைப்படம் அல்ல, இது முழுக்க ஒரு குடும்ப பாங்கான ஒரு திரைப்படம். முத்துக்குமார் வந்து ஏறக்குறைய ஒரு 18 ஆண்டுகளாக என் உடனேயே
நிழல் போல பயணித்து கொண்டிருந்த தம்பி. வேறு யாருடைய பாடல் வெளியீட்டு விழாவுக்கும் நான் இவ்வளவு முன்பதாக நான் சென்றதில்லை. அதற்கு காரணம் அவன் என் தம்பியாக இருப்பதனால் அவனுக்கு முன்னாக நான் வர வேண்டும் என்கிற ஆவலோடு நான் வந்திருந்தேன். இவ்வளவும் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் 3 பாடல்களை நான் எழுதியிருக்கிறேன். 2 பாடல்களுக்கு நான் பணம் பெற்றுக்கொண்டேன். இன்னும் ஒரு பாடலுக்கு என்று சொல்வதற்காக என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படியாவது இந்த திரைப்படம் வந்து கன்னிராசி என்கிற இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக நல்ல கருத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறார். என்ன மிக நல்ல கருத்து அப்படின்னாக்கா, எல்லோரும் காதலித்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு உயரிய கருத்தை முத்துக்குமார் சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறார். என்ன காரணம்னாக்கா, அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்கிற ஒரு கருத்தும் அதற்குள்ளே இருக்கிறது. கன்னிராசியே இல்லாத ஒருவனாக தம்பி முத்துக்குமார் இருப்பதனால் நமக்காவது அந்த ராசி கிடைக்குமா என்று இயங்கி கொண்டிருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். வாரத்திற்கு வாரம் ஃபோட்டோ எடுப்பதற்கு கூட நாம் தயங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வாரத்திற்கு வாரம் படத்தை ரிலீஸ் செய்யக்கூடிய, படத்தை இயக்கக்கூடிய தம்பியாக அவன் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி தான். நான் வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த படம் மிகச்சிறந்த படம், இதற்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னால் நீங்கள் ஆகச்சிறந்த படத்தை எடுத்தாலும் தேசிய விருது நிச்சயமாக இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு தமிழுக்கு யாருக்கும் கிடைக்கப் போவதில்லை. எனவே தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நல்ல முடிவு எடுத்து இது மாதிரியான வெற்றி படங்களை, மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு படங்களை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு கடுமையான சிக்கலில் நாம் இருக்க போகிறோம். நமக்கு தேவையானதெல்லாம் நகைச்சுவை தான். அரசியல் நகைச்சுவை ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த மாதிரியான குடும்ப நகைச்சுவைகளை பார்த்து சந்தோஷப்படுவோம். அதற்கான வாய்ப்பாக இந்த படம் அமையும் என்று கூறி, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய தயாரிப்பாளருக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் வெளிவந்ததற்கு பிறகு கூட நீங்கள் அந்த ஒரு பாடலுக்கான பணத்தை தரலாம் என்கிற ஒரு சகாயத்தை உங்களுக்கு அளித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதை தாண்டி இந்த படத்தில் இசையமைத்திருக்கக்கூடிய விஷால் சந்திரசேகரை பற்றி நான் சொல்ல வேண்டும். முதலில் விஷால் சந்திரசேகர் தான் இந்த படத்திற்கு இசையமைக்கப் போகிறார் என்று தம்பி வந்து சொன்னதுமே எனக்கு ரொம்ப மனமு வந்து பாராட்டி அவரா அப்படிலாம் நான் கேட்கல. அந்த பையன் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போட்டு சுற்றிட்டு இருக்க தம்பி, அவர் எப்படிப்பா வந்து இந்த ஒரு கிராமம் சார்ந்த படத்துக்கு இசையமைப்பார் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப தயங்கினேன். என்னோடய தயக்கத்தையும் நான் வெளிப்படுத்தினேன். ஆனால் முதல் சந்திப்பில் போன உடனே வந்து எனக்கு விஷாலை ரொம்பவும் பிடிச்சது. அதாவது அவர் மெட்டமைச்சு எனக்கு அவர் பிடிச்சார் அப்படின்னு சொல்கிறத விட அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. உடனே எழுதி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு உடனே அவர் இசையமைத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தமிழ் சினிமாவில் எழுதி கொடுக்குற வரிகளுக்கு இசையமைக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் எனக்கு தெரிய 4-5 பேர் தான். அந்த 4-5 பேரில் நன்றாக இசையமைக்கக்கூடிய ஒருவராக விஷால் சந்திரசேகர் இருக்கிறார். மேலும் மேலும் அவர் வெற்றியடைய இந்த நேரத்தில் வாழ்த்து விடைபெறுகிறார். நன்றி, வணக்கம். இது ஒரு ஃபேமிலியில் பிறகு எல்லாருக்குமே கன்னிராசி இருக்கும் குடும்பத்தில். அந்த ஃபேமிலி எல்லாமே லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. இவருக்கு ஹீரோவுக்கும் கன்னிராசி இருக்கும். ஆனால் அவர் லவ் மேரேஜ் பண்ண மாட்டார். லவ் மேரேஜ் பண்ணாரா இல்லையா, அதுதான் அந்த கதை, படத்தை கதை. டைட்டில் கன்னிராசி, குடும்பமே கன்னிராசியாக இருக்கும். அதுக்காக அந்த டைட்டில் வச்சோம். ஆனால் அந்த படத்துக்கு இதுக்கு வேறு சம்மந்தம் இல்லை. பாண்டியராஜ் சார் மட்டும் தான் நடிச்சிருக்காரு. இது இது ராசிலாம் குடும்பத்தில் எல்லாருக்கும், ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் கன்னிராசி இருக்கும். எல்லாமே லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. பாண்டியராஜ் அந்த அவங்க ஹீரோ ஃபேமிலி எல்லாமே லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. இப்போ ஹீரோவுக்கும் கன்னிராசி இருக்கு. ஆனால் அவர் லவ்வே பிடிக்காது. அவர் எப்படி லவ் பண்ணார் தான் அவங்க அப்பா சொல்லுவார். லவ் பண்ணாதான் சொத்துலன்னு பங்கு நடுவார். இவர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாரா இல்லையா, அதுதான். சொல்லு. அது சும்மா சொல்கிறார் அண்ணன். அது மேடை இது அண்ணனுக்கு என்னென்னா, அண்ணன் காலைல ஒரு 9 மணிக்கு வந்துடுவார், 6 மணிக்கு விடுவோம். அதான் 9 to 6 காலிச்சிட்டு நாங்கள் அது அந்த படம், நான் இந்த படம் பண்ணப்போ ஸ்டேக் அப்போ எடுத்தேன். இந்த நம்ம ஸ்டேக் போய்ட்டு இந்த எடுத்த படம். அதெல்லாம் கொஞ்சம் டைமிங் இதெல்லாம் இது எல்லாமே சில பேர் வருவாங்க. அதனால அது சும்மா சொல்கிறார். 9 மணிக்கெலாம் வந்துடுவார். அதுவும் அவர் ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். டக்குன்னு அவர் என்ன போசனோ அதை அடிச்சிடுவார். அது ஃபேமிலி எதுவும் நீங்கள் மொத்தமாக ஃபேமிலி எடுக்கப்போ அதனால் அவருக்கு பிரச்சனை. வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்பந்த பத்திரிகையாளர் மற்றும் தொலைக்காட்சி நிருபர்களுக்கு எல்லாருக்கும் அன்புடன் காலை வணக்கம். இந்த கன்னிராசி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்து தயாரிப்பாளர் சமீம் இப்ராஹிம் அண்ணன் சொன்னார், குற்றாலம் கூட தென்காசிலாம். அவர் தென்காசியோட சேர்மன். அதனால தான் எங்களுக்கு அவ்வளோ இது கிடச்சிது. அதனால் யார் குற்றாலம் போனாலும் அவரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தனி பால்ஸ் வாங்கி கொடுப்பாரு. அதுக்கு என்ன, இந்த படத்தை படைப்பு எனக்கு தர்மபுரிக்கு முன்னாடி பண்ண படம் இது. இந்த வாய்ப்பை வழங்கின சமீம் இப்ராஹிம் ப்ரொடியூசர் அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அப்புறம் விஷால் சந்திரசேகர் மியூசிக் அண்ணன் சொன்னார் யுகபாரதி அண்ணா நான் காலைல வந்து சாப்பிட போனேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு முன்னாடி வந்துட்டேன். நான் எப்பயும் லேட்டே கிடையாது. ஏன்னா அந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் வேணுங்கிறப்ப அப்புறம் விஷால் பிரதரை போய் சந்தித்தேன். அவர் ஆல்ரெடி பழக்கம். ஒன்லி அவர் பப்புச்சி கிராமத்தில் ஒரு சாங் இருக்கும், அந்த சாங் வச்சு தான் இந்த படம் அவருக்கு அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் வில்லேஜ் படம் அவர் நம்பி இந்த படம் பண்ணேன். அதே போல் எனக்கு சூப்பராக 3 சாங் பண்ணி கொடுத்தாரு. அது இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட்டுக்கு அதுக்காக எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. இந்த நேரத்தில் பிரதருக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து நம்ம சேர்ந்து பண்ணுறோம் பிரதர். அப்புறம் எடிட்டர், இந்த படத்தோட எடிட்டர் ராஜாமோகன் சார், அவர் வரல. அவர் இந்த படத்துக்கு என்ன பண்ணணுமோ எடிட்டிங் அவர் பண்ணியிருக்காரு, அவருக்கும் என் நன்றி தச்சுக்கிறோம். அப்புறம் கேமராமேன் செல்வகுமார், தமிழுக்கு 2வது படம், ஆல்ரெடி மலையாளத்தில் ஒரு 3 படம் பண்ணிட்டாப்புல. இந்த படம் அதிகபட்சம் 39 நாள் 40 நாளில் பண்ண படம் அது. அதுக்கு என்ன பாஸ்ட் ஒர்க்குன்னு நீங்கள் பார்த்த படம் 40 நாள். அதிகபட்சம் 2 தர்மபுரம் நான் 39 நாள் பண்ணேன், இது 40 நாள் பண்ணேன். இந்த படத்துக்கு என்னென்ன எனக்கு உறுதுணையாக இந்த உலகத்தில் செல்வகுமாருக்கு நன்றி. அப்புறம் பாடல்கள் யுகபாரதி அண்ணன், நான் எந்த படம் எடுத்தாலும் அவர் தான் பாட்டு எழுதுவார். அதனால் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன், அவர் எனக்கு நன்றி சொல்லுவேன். அது அதனால் எந்த படம் பண்ணாலும் அவர் தான். எனக்கு 3 சாங் எழுதி கொடுத்தாரு. பேமெண்ட் 2 சாங் அண்ணன் வாங்கியிருக்குதுன்னு பெருசு தான். 2 சாங்குக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க, அதே பெருசு. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர், இந்த கொலு சாங் பண்ணது கலா மாஸ்டர், அவங்க வர முடியல. அப்புறம் பாக்கி 2 சாங் விஜய் சை தர்மபுரம் அவங்க தான் பண்ணாங்க. 2 பேருக்கும் நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் வினோத், இந்த படத்துக்கு வினோத் ஆர்ட் டைரக்ட் பண்ணாப்புல, அவரும் நல்லா பண்ணி கொடுத்தாப்புல, அவருக்கும் என் நன்றி. அப்புறம் ஸ்டெண்டு ஃபயர் கார்த்திக், என் படம் எல்லா படமும் அவர் தான், ஆனால் ஸ்டெண்டே இருக்காது, ஆனால் ஃபயர் இருக்கும். என்ன சொல்கிறோமோ அந்த ஃபைட்டில் இதுலேயும் சின்ன சின்ன ஃபைட் பண்ணியிருக்கோம், அதுக்கு அவருக்கு நன்றி தச்சுக்கேன். அப்புறம் அந்த படத்துக்கு வரலட்சுமி மேரத்து காஸ்டியூம் டிசைன் பண்ண சோபியாவுக்கு நன்றி. அப்புறம் காஸ்டியூம் நடராஜனுக்கு நன்றி. அப்புறம் இதுக்கடுத்து பண்ணுவேன்னு. அப்புறம் இந்த படத்தை பற்றி பேசுகிறது, அப்புறம் வளவண்ணன் பண்ணியிருக்காரு, அவர் வரல, அவர் வில்லனை பண்ணியிருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பாண்டியராஜன் சார் இதில் பண்ணியிருக்காப்புல, விமல் சார் அப்பாவை. இந்த டைட்டில் கன்னிராசி ஆல்ரெடி அவர் பண்ண டைட்டில் உங்களுக்கு தெரியும். நான் அந்த டைட்டில் வச்சேன்னு சொன்னார், டே நானே 2 வருஷம் போராட்டம் தாண்டா அந்த படம் ரிலீஸ் ஆனது, நீ ஏன்டா அந்த டைட்டில் வச்சுருந்தார். எனக்கு அதே போராட்டம் அந்த படத்தில் இருக்குது. அவர் வச்சப்பே சொன்னார் இந்த டைட்டில், நானே 2 வருஷம் ஆகிட்டு அந்த படம் டைட்டில் கன்னிராசி வச்சு பிரச்சனை தாண்டா ரிலீஸ் பண்ணேன், நீ ஏன்டா வச்சேன்னாரு. அதே மீறி இந்த படம் வச்சேன், அதே மீறி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடும். இதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் யோகி பாபு, அவர் வர முடியல. யோகி பாபு நான் இதில் பண்ணியிருக்காப்புல, யோகி பாபுக்கும் நன்றி. அப்போ நான் ரோபசங்கரனை இந்த படத்தில் மச்சானா பண்ணி வழக்கமாக யோகி பாபு இவருக்கு விமல் சாருக்கு மச்சானா பண்ணியிருக்காப்புல. அவர் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரோல் பண்ணியிருக்காப்புல. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் படத்தை ஃபுல்லும் நவுத்துனது ரோபண்ணன், அவருக்கு நன்றி. அழைப்பு ஏற்று வந்த ரோபண்ணனுக்கு நன்றி நன்றி நன்றி. அப்புறம் வரலட்சுமி மேடம், இந்த படத்துக்கு ஹீரோயினை போய் கதை இப்போ பொண்ணாக நடித்ததுன்னு சொன்னாங்க. உண்மையிலே இந்த படத்துக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக பண்ணி கொடுத்தோம். உண்மையிலே நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பண்ணி கொடுத்தோம். போல்ட்னஸும் வேணும், அந்த ஒரு இந்த லவ் வேணும். ஏன்னா ஹீரோ டாமினேட் பண்ணி லவ் பண்ணுற கேரக்டர், அதுக்கு எனக்கு ரொம்ப பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு நான் எப்போ டேட்டு கட்டாலும் எனக்கு நீங்கள் தென்காசிலேருந்து நாங்கள் பர்மிஷன்லாம் பப்ளிக்கில் எடுத்தோம். ஒரு நாள் மார்னிங் 6 மணி வர சொல்லிட்டு ஈவினிங் 6 மணி வர சொல்லி எடுத்துருக்கேன். அதுக்குன்னு ஷூட்டிங் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் பாடியில் கூப்பிட்டோன்னு வந்தாங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் விமல் சார் தான் இந்த படமே இது என்னது. நான் ஃபஸ்ட்டு வேறு படம் ஆரம்பித்து கொஞ்சம் ட்ராப் ஆகி அப்புறம் கன்னிராசி ஆரம்பித்தேன். இந்த படம் விமல் சார்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கதை சொல்லியிருந்தேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் இடத்துல வேறு வச்சு ஆரம்பித்து கொஞ்சம் இதை பிரச்சனைனா விமல் சாரை போய் திருப்பி பார்த்தேன், நம்மளே பண்ணுவோம் அப்படின்னாப்புல. எனக்கு இந்த இடத்துல நான் முதல் டைரக்டர் ஆன முக்கிய காரணம் விமல் சார், அவருக்கு அந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் அவர் எங்கே ஷாட் வச்சாலும் எங்கே வச்சாலும் நம்ம சொல்லலாம், எத்தனை மணிக்கு விட்டாலும் எத்தனை மணிக்கு வந்தாலும் ஒரு அதே போல் பர்மிஷன்லான க்ரௌடு போனாலும் அவரே கண்ட்ரோல் பண்ணிக்குவார், நம்ம என்ன சொன்னாலும் செய்வார். அது உண்மையிலே விமல் சார் ஆட்டம் ஒரு ஆர்டிஸ்ட் படம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சுத்தம் விமல் சாருக்கு நன்றி. அப்புறம் அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன் தயாரிப்பு நிர்வாகி டிஆர் ரமேஷ் அண்ணனுக்கும், அப்புறம் ட்ரெய்லர் கட் பண்ண சிவா எடிட்டர் சிவாவுக்கும் நன்றி. அப்புறம் என் அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த படத்துக்கு ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் படம் கஷ்டப்பட்டு பண்ணோம். அசிஸ்டன்ட் கோ டைரக்டர் சங்கர், பாஸ்கர், பாண்டி இவருக்கு நம்பி. அப்புறம் அரவிந்தர், அருண், ராஜேஷ், செல்வம், ஜார்ஜ் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்புறம் ரஞ்சித், நான் இந்த படம் தர்மபுரம் ஆரம்பித்த பொண்ணு இந்த வேலையெல்லாம் பாதி வேலை இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் அப்போ பார்த்தது ரஞ்சித், அவனுக்கு நேரத்தில் நான் ஸ்பெஷலாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
ரொம்ப நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று வந்த பத்திரிகையாளரும் மற்றும் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இல்லை நான் பின்னாடி நிற்கிறேன். இதில் நடிச்சிருந்தாங்க, நான் ஒருத்தர் விட்டேன். சகிலா மேடம் நடிச்சிருக்காங்க. இதில் அவங்களுக்கு நான் மறந்துட்டேன். அவங்க நல்ல கேரக்டர். இதில் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நடிச்சிருக்காங்க சகிலா. அப்புறம் அந்த படத்தில் நடித்த சௌமியா, பானு, சபிதா ராய், அப்புறம் பங்காளி எங்கள் சொல்ல வந்திருக்கு அவருக்கு எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்கி அண்ணன் கேரக்டர் நடித்த திலீப் அண்ணன், சந்திரமொழி சார், எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள படத்தின் நாயகன், நாயகி, படத்தில் நடித்துள்ள அத்துணை கலைஞர்களையும், தொழில்நுட்ப கலைஞர்களையும், பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் அனைவரையும் படத்தின் தயாரிப்பாளர் என்ற முறையில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். படத்தை நாங்கள் எடுத்துட்டோம், இதை வெளியே கொண்டு போகிற ஒரு பெரிய முயற்சி, பெரிய ஒத்துழைப்பு நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ நல்லபடியாக பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய ஒத்துழைப்பையும் ஒரு வெற்றியும் நீங்கள் தேடித்தரணும்னு உங்களை பணிவன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் டு மீடியா. இனி அடுத்த கட்டம் மீடியா தான் கொண்டு போய் எங்களை சேர்க்கணும். ஸோ வந்துருக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. Actually, Vimal and Varalakshmi and Yogi Babu and Robo Shankar கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ரியலி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் மீ. இந்த படத்தில் வந்து 3 பாட்டு டோட்டலாக, 3மே நீங்கள் பார்த்தீங்க. முத்துக்குமரன் வந்து எனக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, சங்கிலி முங்கிலி கதவு தர படம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆனார். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி கதையெல்லாம் சொன்னார். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இட்ஸ் செட் இன் அ ஃபோக் பேக்ரவுண்ட். ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ரூரல் காமெடி அண்ட் அதில் வந்து ஒரு கமர்ஷியல் டச்சோட ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண ரூரல் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்புச்சி கிராமம். அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ்டான ஒரு, அது வேறு மாதிரியான ஒரு ஜானரு. ஸோ இதில் நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. நிறையா ஃபோக் சவுண்டிங் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபார் த ஃபஸ்ட் டைம். அண்ட் இது ஒரு காமெடி படன்றதுனால ஆர்ஆர் பண்ணுறது கொஞ்சம் ஒரு எப்போவுமே வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு காமெடி படத்துக்கு ஆர்ஆர் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். கொஞ்சம் மெனக்கடணும். ஸோ அது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் நல்லா கரெக்டாக அமைஞ்சுது. அண்ட் படம் போகிற ஸ்பீடு உங்களுக்கு தெரியாது. ஜென்ரலாக வந்து லைக் ஒரு ஆர்ஆருக்கு வந்து ஃபஸ்ட் எடிட் முடிஞ்ச ஆர்ஆருக்கு வரும்போது வந்து படத்தை பார்க்கும்போது மியூசிக் இருக்காது. ஸோ மியூசிக் இல்லாமல் அந்த படம் வந்து ஃபாஸ்ட்டாக போச்சுனாலே நம்மளுக்கு தெரியும் ஓகே இட்ஸ் ஒர்க்கிங்ன்ற ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் வரும். அது ஆல்ரெடி எனக்கு இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே. யுகபாரதி சார் வந்து எல்லா சாங்ஸும் எழுதியிருக்காரு. அண்ட் இந்த மூவியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்து லிரிக்ஸ்க்கு வந்து டியூன் போட்டோம் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு அவர் லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருவார், இமீடியட்டாக நான் வந்து உட்காந்து டியூன் போடுவேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. செம்ம ஃபன் செஷனாக இருந்தது எல்லாமே அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் ஜென்ரலாக வந்து நான் நோட் டவுன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த படத்தில் வந்து ஒரு சாங், அந்த கொலு சாங் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சித்ரா மேம் ரெக்கார்ட் பண்ணோம். அது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு வெட்ரன் சிங்கர், அவங்க இத்தனை வருஷம் வந்து இத்தனை சாங்ஸ் பாடியிருக்காங்க, இத்தனை பியூட்டிஃபுல் சாங்ஸ் பாடியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து சித்ரா மேம் ரெக்கார்ட் பண்ணேன். நிறையா ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு இந்த படத்தில். அண்ட் மிச்ச சாங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சத்யபிரகாஷ் அண்ட் கல்யாணி நாயர் ஒரு சாங் பாடியிருக்காங்க. அண்ட் வேலு அண்ட் திவ்யா வந்து ஒரு சாங் பாடியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு எக்ஸ்டெண்ட் மை தேங்க்ஸ் டு 5 Star Audio ஃபார் ஹேவிங் பாட் த ஆடியோ ரைட்ஸ் ஃபார் கன்னிராசி. அண்ட் ஷமீம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு ஃபார் த காஸ்ட் அண்ட் த க்ரூ அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஹவ் ஒர்க்ட் இன் த ஃபில்ம். ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பிஃபோர் ஐ ஃபினிஷ், மியூசிஷியன்ஸோட பேரும் சொல்லிடுறேன். அது எனக்கு ஒரு பழக்கமான ஒரு விஷயம். வுட்வின்ஸ் வந்து அந்த வுட்வின்ஸ்னால் ஃப்ளூட்ஸு அதெல்லாம் வந்து நாதன் சார் வாசிச்சிருக்காரு. நாதஸ்வரம் வந்து பாலா வாசிச்சிருக்காரு. வயலின் வந்து ராகவ். அண்ட் வீணா வந்து புண்ணியா ஸ்ரீனிவாஸ். அண்ட் லைவ் இண்டியன் ரிதம்ஸ் வந்து கிருஷ்ண கிஷோர். மிச்ச எல்லா சாங்ஸ் அண்ட் எவ்ரி திங் வாஸ் ப்ரோக்ராம்ட் அரேஞ்ச் பை மீ. ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ. விமல் சார்,
தலைப்பு வந்து கன்னி ராசின்னு இருக்கு. உண்மையிலே உங்களுக்கு வந்து கன்னி ராசி இருக்கா? நீங்கள் அப்படி நினைக்கிங்களா? பரபரப்பு மீனாட்சி அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். அவருக்கு பரபரப்பு அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்குறாங்களாம். எனக்கு உண்மையிலே கன்னி ராசி இருக்கா? நான் எங்கள் வீட்டுக்கார மாட்ட கேட்டிங்கன்னா தெரியும். அவ்வளோதான், ரத்தின சுருக்கமாக பதில் சொல்லணும். பிந்து மாதவி, இனியா இவங்க கூடலாம் நடிச்சிருக்கீங்க. வரலட்சுமி கூட நடிக்கும்போது எப்படி இருந்தது? ஏன்னா அவங்க ஒரு போல்டான ஹீரோயின் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஏன் அவங்கெல்லாம் தான் பொண்ணு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆம்பளையோடு நடிச்சிருக்கேன். அப்படி இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லாத்தோடையும் நடிக்கும்போது இவங்களும் வந்து ஒரு நான் கூட ஏதோ என்னடா அது இல்லத்தனம் அதாவது ஊன்ட்டு வருவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் சீன் சொல்லும் போது கரெக்டாக அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுறாங்க. அந்த சீன் கட்டுன்னு சொன்னால் தான் ஏங்கிறாங்க. கட்டு ரன்னிங் இருக்கும்போது அது கரெக்டான அந்த சீனுக்கான அந்த விஷயத்துக்கு வந்துடுவாங்க. ரொம்ப அவங்களும் சேர்ந்து ரொம்ப காமெடியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப இயல்பான கேரக்டரு, ரொம்ப யதார்த்தவாதி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவங்களோட பண்ணதில். தேங்க்யூ. ஏன்னா கொஞ்சம் இடையில வந்து ஒரு 2 வருஷம் எனக்கு சரியான விஷயங்களாக மாட்டல. இப்போ கொஞ்சம் அது ரெண்டாவது டைமும் சரியில்லைன்னாங்க. ரைட்டு கம்மிட்டு இருந்து இப்போ கொஞ்சம் நிறையா நல்ல கதைகளாக வருது. இப்போ களவாணி 2 வந்து கன்னிராசியாக இருக்கட்டும், அடுத்து சண்டைக்காரி படம், மஞ்சள் குடை, சோழ நாட்டம், இப்போ இனிமேல் வந்து படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இவ்வளோ நாள் குடும்ப படத்தில் நடிக்கலையா? ஸோ நான் குடும்ப படம் சொல்லவே இல்லையே. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். நான் சொன்னது வந்து இட்ஸ் அ ஃபேமிலி ஆஸ் அ என்டர்டெய்னர், காமெடி வைஸ். எல்லா படமே ஃபேமிலியோட தான் பார்க்குறாங்க. எல்லாம் யார் தனி போய் பாட பார்க்க மாட்டாங்க. சொல்கிறது என்ன வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி நான் பண்ணதில் வந்து ஒரு ஜென்ரலாக நீங்கள் சொல்லிக்கலாம் அந்த ஹீரோயின் படத்தில் அந்த மாதிரி பண்ண படம் வந்து இதுதான். அண்ட் நிறைய வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் வந்து காம்பினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். லைக் தனிப்பட்ட ஒரு சீனே இருக்காது. எல்லாருக்குமே வந்து ஒரு காம்பினேஷன் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும், அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கெமிஸ்ட்ரி. ஒரு 3 பேர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும். நான் நிறைய படத்தில் வந்து நான் காமெடி கூட பண்ணதே இல்லை. பிகாஸ் ஐ திங்க் நிறைய படத்தை சிரிச்சா வில்லத்தனமாக சிரிப்பேன். பட் வந்து இந்த மாதிரி சிரிச்சது இல்லை. ஸோ ஐ திங்க் ரோபோ சரோட, யோகி பாபு சரோட, பாண்டியராஜ் சரோட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபார் மீ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பேரோட நடித்த ஃபர்ஸ்ட் படம் வந்து மதகதிர. அதுக்கப்புறம் இந்த படம் தான். ஸோ அந்த விதத்தில் வந்து இட்ஸ் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேரேஜே தேவையில்லைன்றனா இதில் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் கேட்டால் நீங்கள் தப்பான ஆக்கிட்ட கேட்குறீங்க. அதனால தான் படம் வேறு, ரியல் லைஃப் வேறு. நிறைய பேர் கல்யாணம் பண்ணால் நீங்களே சொல்லுவீங்க, ஐயோ தயவு செஞ்சு கல்யாணமே படிக்காதீங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் எனக்கு ரெண்டுமே வந்து ஓகே இல்லை. நான் வெறுக்கலையேப்பா. இல்லை இப்போ எல்லாமே ட்விஸ்ட் பண்ணி சொல்கிறீங்க. எனக்கு வேணாங்க, உங்களுக்கு வேணா நீங்கள் படிக்குங்க. 2 பண்ணிட்டீங்களா? 2 பசங்க இருக்காங்களா? நல்ல வேலை, 2 பொண்ணாட்டிங்க நினச்சேன். எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வணக்கம், ஸ்டேஜ் மேலே இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் தேங்க் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி படத்தை பற்றி பேசணுன்னா வந்து பொதுவாக ஒரு நியூ டேரக்டராக இருக்கும் போதே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அதை எல்லோரும் பார்த்துருப்போம். படம் எடுக்கிறது கூட அவ்வளோ ஈஸி இல்லை, கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ தட்ஸ் வை எனக்கு பொதுவாகவே புது டேரக்டர் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்மளுக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ அந்த விதத்தில் வந்து முத்துக்குமார் சார் பற்றி சொல்லணுன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு ஸ்கிரிப்ட்டு கேட்கும் போது விழுந்து சிரித்த ஒரே ஸ்கிரிப்ட் வந்து கன்னிராசி தான். அண்ட் அவ்வளோ அழகாக அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. பிகாஸ் நான் ஒரு காமெடி படம் போடிக்கப்புறம் பண்ணதில்லை. அஃப்கோர்ஸ் மதகதராஜா பண்ணப்பட்ட அது வரல. ஸோ அவர் ரோபோ சார் சொன்ன மாதிரி நானே ஒரு பொண்ணாக நடித்த படம் வந்து ஐ திங்க் கன்னிராசி தான். பிகாஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி வருவோம் நீங்கள் பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. அண்ட் டீமை பற்றி சொன்னால் வந்து ஸ்டேஜ்லேயே பார்த்துருப்பீங்க. பட் இதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்துச்சு. நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். பிகாஸ் நம்ம ஃபேமிலின்னு சொல்கிறத விட ஐ திங்க் வி ஆர் ஆல் ஜஸ்ட் ஹேவிங் அ வெரி குட் டைம். அண்ட் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி செட்டில் இருக்கும்போது படம் கூட அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு ஃபன்னாக வந்திருக்கு. ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஃபனி கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் ஒரு படம் சொல்லலாம். ஷமீம் சாருக்கு தேங்க்யூ இந்த மாதிரி படத்துக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக. அண்ட் இந்த படத்தில் வந்து ஐ திங்க் அத்தனை பேர் இருக்காங்க. ரைட் ஃப்ரம் இங்கே உட்காந்துருக்க ஃபுல் டீம் ப்ளஸ் யோகி பாபு சார், ரோபோ சங்கர் சார், பாண்டியராஜ் சார், விமல் சார், இருக்கிற அத்தனை பேர் கமெடியன்ஸ் ஐ திங்க் இந்த படத்தில் தூக்கி முத்துக்குமார் சார் போட்டால் நினைக்கிறேன். செல்வாக்கு ரொம்ப தேங்க்யூ. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப அழகாக கட்டிருக்கீங்க செல்வா. அட்லீஸ்ட் சிரிச்சு ஒரு லைட்டு இந்த எஃபெக்ட்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபேன்லாம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ஃபேன்லாம் வச்சுருக்காங்க படத்தில் எனக்கு. ஸோ ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் கண்டிப்பாக எங்களை விட நீங்கள் தான் போய் இதை வந்து பப்ளிக்கில் சேரணும். அண்ட் இந்த படம் நல்லாவே வந்திருக்கு. இட்ஸ் நாட் பிகாஸ் எல்லா படத்தையும் சொல்லுவோம், பட்
ஜெனுவனாக ஒரு நியூ டைரக்டருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது வந்து நம்மளோட கடமை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் கீப் டு த மீடியா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கன்னிராசி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் முத்துக்குமார் அவர்கள், பாடலாசிரியர் யுகபாரதி அண்ணன் அவர்கள், கேமராமேன் செல்வா அவர்கள், ஃபைட் மாஸ்டர் அவர்கள், இந்த விழாவின் கதாநாயகன் இசையமைப்பாளர் விஷால் சந்திரசேகர் அவர்கள், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தின் பெண் கதாநாயகி வரலட்சுமி அவர்கள், அப்புறம் என்னுடைய மாமா ரோபோ சங்கர் அவர்கள். இதில் வந்து ரொம்ப இதுலேயும் மாமா மச்சாவாக தான் நடிச்சிருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதேமாரி இந்த படத்தில் வந்து பாபு, யோகி பாபு அவர்கள், அவரோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் காளி வெங்கட் அவரோட என்னென்னா எனக்கு வந்து எல்லாத்தோட காம்பினேஷனும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சீனில் யாராவது இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி எல்லாரோட காம்பினேஷனுமே இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நடிக்கும் போதும் சரி, நல்லா அந்த காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் படமாக பார்க்கும்போது அது உங்களுக்கே தெரியும். படம் ரொம்ப நல்ல ஒரு காமெடியாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துருக்குறாங்க. அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் தான் ஊடகம் தான் சேர்க்கணும். எல்லோரும் படம் பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இங்கே வந்திருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவர் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டர் வந்து நான் கல்யாணம் ஆகலை கன்னிராசிலன்னு சொன்னார் அவர். ஆனால் படத்தில் பார்த்தா எப்போவுமே ஒரு 10 பெண்களுக்கு வச்சுக்கிட்டே இருப்பார். அவரை சுற்றி 2 அண்ணி கேரக்டரு, 2 அக்கா கேரக்டரு, சித்தி கேரக்டரு, அத்தை கேரக்டரு, எப்போ பார்த்தாலும் மானிட்ரு பக்கத்தில் ஒரு 10 சேர் இருக்கும். இவர் உட்காந்துருப்பார், சுற்றி ஒரு 10 பொண்ணுங்க உட்காந்துருக்கும். அதனால் எப்படியும் இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ளே செட் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். 3வது படம் பண்ணுறதுக்குள்ளே கல்யாணம் ஆயிரும். என்னண்ணா கரெக்டாக அந்த அளவுக்கு வேலையை பார்த்துட்ருக்காரு. அதேமாதிரி இன்னொரு கதை சொன்னார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வதன்னு பொண்ணுங்களாக இருக்குது. அதுலேயும் பார்த்தா ஹீரோவுக்கு 2 தங்கச்சி, சித்தப்பாவுக்கு 2 அண்ணி, அக்கா, அத்தை, இப்படியே தான் வச்சுருக்கிறாரு கதை. ஆனால் நல்லபடியாக நல்லா எடுக்கிறாரு. நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஆள். பவானி 2 திரைப்படத்தின் வில்லன் சுதாகர் பங்காளி அவர்கள் வந்தாங்க. அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவரும் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மங்கைகளுக்கு நடுவில் உட்காந்துருக்காரு. மற்றபடி யாரும் சொல்ல விட்டுருந்தாருன்னா எல்லாத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு மேலே பேச நான் உளறி விடுவேன். ஆகையால் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கன்னிராசி குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். அதே மாதிரி கீழேயும் நிறைய கலைஞர்கள் இந்த படத்தில் நடித்து மேடையில் வந்து நீங்களும் வந்து உட்காந்துட்டிங்கன்னா ஆடியன்ஸுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால் நீங்களாவது அங்கே உட்காருங்கன்னு சொல்லி எங்களுக்காக அந்த இடத்த எடுத்துக்கிட்டாங்க. அங்கே நிறைய கலைஞர்கள் இருக்காங்க இந்த படத்தை சார்ந்த. அதனால் அவங்களுக்கும் பெரிய நன்றி. முதல்ல தயாரிப்பாளர் வர்றேன். அற்புதமான தயாரிப்பாளர். வாரம் எங்களுக்கு பிரியாணி கொடுத்து சிறப்பித்த ஒரு தயாரிப்பாளர். அதே மாதிரி எங்களுடைய சூழ்நிலையை புரிந்து இவங்களுக்கு எங்கே ஷூட்டிங் வச்சா அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்கன்றதை தெரிஞ்சு குற்றாலத்தில் கொண்டு போய் வச்சார். ஆமாம், சீசன் டயத்தில் கரெக்டாக. ஆஹா, குற்றாலம்னா எப்படி எங்களுக்கு வந்து ஐந்தருவியை வந்து எங்களுக்கு குத்தகை கொட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். கரெக்டாக குளிச்சுட்டு வர அழகாக சாப்பாடு, சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம். டெய்லி குளியல் தான், டெய்லி 6 மணிக்கு குளியல். அதில் ரொம்ப இயக்குனருக்கும் சொல்லணும். முதல்ல தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அடுத்து இயக்குனர் எப்பயுமே ரொம்ப கூல் பர்சன். நான் வந்து செட்டிலெலாம் அவ்வளோ கூலாக அப்படிலாம் வந்து பார்த்ததே இல்லை. நிறைய ரொம்ப இப்போ உள்ள இயக்குனர்கள் நிறைய பேர் ரொம்ப கூலாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி முத்து வந்து அவர் ரொம்ப சைலண்ட். அவருக்கு தெரியும் எங்களை காலையில் 6 மணிக்கு கூப்பிட்டா எவனும் வரமாட்டான், ஏன்னா நைட்டு 3 மணி வரையும் விடிய குளிச்சிருப்பானுங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் காலையில் 11:30 மணிக்கு தான் எங்களை ஷாட்டுக்கே கூப்பிட்றது. அப்புறம் நாங்களே சொல்லிடுவோம் 3 மணிக்கு மேலே 3 to 4 வந்து அந்த ஸ்பாட்டு ஃப்ரீயாக இருக்குங்க, அதுக்குள்ளே ஷாட்டை முடிச்சிட்டிங்கன்னா அப்போ நாங்களே அவருக்கு ஆர்டர் கொடுத்துட்றது. அப்போ 3:30 விட்டுருவார். திரும்ப அங்கேருந்து அப்படியே ஐந்தருவி, அப்படி பழைய குற்றாலம் அப்படி. அதனால் எங்களுடைய சூழ்நிலையை புரிந்து காலையில் 6 மணிக்கு வந்து ஷூட்டிங் கூப்பிட்டதே கிடையாது. ரொம்ப தங்கமான மனுஷன். போதுமா இல்லை இன்னும் வேணுமா? அது மாதிரி அவருக்கு இயக்குனருக்கு பெரிய நன்றி. அப்புறம் பாடலாசிரியர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து வரலட்சுமி வந்து இந்த படத்தில் ஒரு பொண்ணாக நடிச்சிருக்காங்க. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாத்தையும் இந்த படத்தில் பார்க்கலாம். ஏன்னா எப்பயாவது ஒரு தடவை தான் அது அமையும். அது இந்த படத்தில் அமைஞ்சிருக்குன்னா பார்த்துக்குங்களேன். ஏன்னா அவங்க எப்பயுமே ரொம்ப போல்டு கேரக்டரு. நான் அவங்களோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
அந்த லுக்கு பார்க்குறது வைக்கிறது அவங்களுக்கான டயலாக் எல்லாமே வந்து அப்படி போல்டாக தான் இருக்கும். பட் இந்த படத்தில் உட்காந்துருக்கும் போது பார்த்தேன், இது நீங்களா, நம்ம ஷூட்டாது அப்படின்னு கேட்டேன். ஆமாம், ஃபஸ்ட் டைம் பொண்ணாக நடிச்சிருக்கேன் ரொம்ப அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அதனால் வந்து வரலட்சுமி அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து எங்களுடைய ஹீரோ அன்பு மாப்பிள்ளை விமல், எனக்கு அவருக்கு எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப குடும்ப ரீதியான நட்பு. அவரோட நான் ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் மாப்பிள்ளைக்கு வந்து இது 26வது படமா, 25க்கு அப்புறம் 26 ரிலீஸ், இது 24 முன்னாடி 25 அது ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகே, அதனால் கன்னிராசி அதே. அதனால் மாப்பிள்ளைக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எப்போயுமே அதான் யதார்த்தமான கலைஞன், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலைஞன். அது எப்போயுமே நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஃப்ரேமில் பார்க்கும்போதே ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்னால் இந்த பையன் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நடிப்பு திறன் பெற்ற ஒரு அற்புதமான கலைஞன் அன்பு மாப்பிள்ளைக்கு. இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று எங்களுக்காக இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடிய அன்பு பங்காளி களவாணி 2 திரைப்படத்தின் வில்லன் சுதாகர் அவர்கள், எந்திரிச்சு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய பெரிய சப்போர்ட் வேணும். முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா அது நான் சொல்ல மறந்தது பெரிய தப்பு. இயக்குனர் ஆர் பாண்டியராஜன் சார் அவரை பற்றி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இதுக்கு தெரிஞ்சு ஒரு 19 வயசில் ஒரு இயக்குனராக இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஜெயிச்ச ஒரு இயக்குனர்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ ஷார்ட் ஃபிலிம், எவ்வளவோ சின்ன சின்ன பசங்க ஷார்ட் ஃபிலிம், எவ்வளவோ டைரக்ஷன்லாம் வந்துட்டாங்க. பட் யோசிச்சு பாருங்கள், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 19 வயசில் இண்டஸ்ட்ரிக்கு வந்து முதல் படத்தில் கன்னிராசி எடுத்து அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர். எனக்கும் அவருக்கு உள்ள பாண்டிங் எப்படின்னா, எனக்கு சென்னை வந்தப்போ நான் எப்போயுமே ஒரு காட்ஃபாதர்னு தான் சொல்லுவேன். எனக்கு என் ஃபேமிலிக்கெலாம் ஆரம்பத்தில் வந்து அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி என்னை பார்த்துக்கிட்டவர். முதல்ல என்னுடைய மேடை நிகழ்ச்சி பார்த்துட்டு மேடை ஏறி அவர் வந்து இப்போ எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ரசிகன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இவரும். அவர் எப்படி கொடுத்து சிவந்த கரமோ அதே மாதிரி தான் இயக்குனர் ஆர் பாண்டியராஜனும். அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு என்ன நினச்சாரோ ஒருவர்னு மேடை ஏறி தான் கையில் இருந்த காஸ்ட்லியான வாட்சை அப்படியே கழட்டி எனக்கு கிஃப்டாக பண்ணார். அப்போ இருந்து அவ்வளோ பழக்கம் எனக்கு. அதனால் இயக்குனர் ஆர் பாண்டியராஜன் சாரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். அக்டோபர் 2ஆம் தேதி ஆனால் நான் எந்த ஃபங்க்ஷனை மறக்கணும்னு இல்லையோ வந்து கண்டிப்பாக இயக்குனர் ஆர் பாண்டியராஜன் சாருடைய பிறந்தநாளுக்கு குடும்பத்தோடு போயிடுவோம். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எப்படி காதல் செய்வது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. அதனால் வந்து யாருமே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாதீங்க, லவ் மேரேஜ் தான் பண்ணணும். ஒரு ஆண் பெண்ணை பார்த்து எப்படி பழகுவது, பேசுவது, எப்படி அன்பை வெளிப்படுத்துவது, குழந்தைகள்லேருந்து பெரிய முறையும் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு படம். எல்லாருமே லவ் பண்ணலாம் இந்த படத்தை பார்த்தா. அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு அவருக்கு பெரிய நன்றி. ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ.